இப்போ இங்க நடக்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு இதுக்கு முன்னாடி 3 ஸ்டேட்ஸ்ல பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா பல விஷயங்கள் நடந்திருக்கு. அதுல ஸ்டேட் நம்பர் 1 கோவால காங்கிரஸ் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்துச்சு. பிஜேபி அதுக்கு அடுத்த இடம். அதுக்கு இல்லாம ஒரு 3 இண்டிபெண்டன்ட் பார்ட்டிஸும் தனிப்பெரும்பான்மை யாருக்குமே இல்லை. இந்த இந்த கேஸ்ல காங்கிரஸ் தான் ஆட்சி அமைக்க கூப்பிட்டுருக்கணும். ஆனா என்ன நடந்துச்சுன்னா பிஜேபி இருந்த மத்த கட்சியோட சப்போர்ட்டை வாங்கிட்டு அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு போயிட்டாங்க. கடைசியில மனோகர் பாரிக்கர் சிஎம் ஆயிட்டார். ஸ்டேட் நம்பர் 2 கர்நாடகா. கர்நாடகால பிஜேபி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்துருச்சு. ஜேடிஎஸ் காங்கிரஸ் அவங்க 2 பேரும் போஸ்ட்போல்ல ஒரு அலையன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களோட நம்பர்ஸை வந்து கவர்னர்கிட்ட ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னாங்க. கடைசியில கவர்னர் பிஜேபி கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண கூப்பிட்டு எடியூரப்பாவை சிஎம் ஆக்கிட்டார். அதுக்கப்புறம் இவங்க போய் சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட் ஃப்ளோர் டெஸ்ட் நடத்த சொல்லிட்டாங்க. ஃப்ளோர் டெஸ்ட் நடத்தினா கண்டிப்பா தோத்துருவோம்னு தெரிஞ்சு எடியூரப்பா சிஎம்ஆர் ரிசைன் பண்ணிட்டாரு. ஸ்டேட் நம்பர் 3 மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரால தான் இருக்கிறதுலே இன்ட்ரெஸ்டிங்கா பல விஷயங்கள் நடந்துச்சு. அதுல பிஜேபியும் சிவசேனாவும் போல் பார்ட்னர்ஸா போல ஃபேஸ் பண்ணாங்க. அதுல அவங்க ஜெயிச்சு மெஜாரிட்டியாவும் வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் யார் சிஎம் ஆகுறதுன்னு 2 பேருக்குள்ள சண்டை. அதுல சிவசேனா பிரிச்சுக்கிட்டு வெளியில வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் சிவசேனா, என்சிபி, காங்கிரஸ் 3 பேரும் சேர்ந்து எங்க கிட்ட எம்எல்ஏஸ் இருக்காங்க, நாங்க வந்து ஆட்சி அமைக்கிறோம்னு சொன்னாங்க. ஆனா அடுத்த நாள் ஏர்லி மார்னிங் தேவேந்திர பட்னாவிஸ் ஃப்ரம் பிஜேபி சிஎம் ஆயிட்டாரு. சிஎம் ஆனதுக்கு அப்புறம் எப்படிறான்னு பார்த்தா சரத்பவார் கட்சியில இருந்து அஜித் பவாரை பிரிச்சு அவங்க தலைமையில கொஞ்சம் எம்எல்ஏஸ் இருக்காங்க, அவங்க எங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்கன்னு கூட்டிட்டு போய் நின்ட்டாங்க. அதுக்கப்புறம் எதிரில் இருந்தவங்க ஃப்ளோர் டெஸ்ட் நடத்துறதுக்காக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் ஃப்ளோர் டெஸ்ட் ஆர்டர் கொடுத்துருச்சு. ஆனா ஃப்ளோர் டெஸ்ட் நடத்தினா அதே மாதிரி தான் தோத்துருவாங்கன்னு தெரியும். உடனே வந்து ரிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உத்தவ் தாக்கரே வந்து சிஎம்மா இருந்தாரு. இந்த மாதிரி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா 3 ஸ்டேட்ஸ்ல நடந்திருக்கு. நம்மளதுல என்ன நடக்க போகுது இன்னும் தெரியல.